சென்னை நொளம்பூரில் தனியார் குடியிருப்பில் ஏற்பட்ட பிரச்சினை குறித்து விசாரிக்க சென்ற காவலர் மீது குடியிருப்பு வாசிகள் தாக்குதல் நடத்திய அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரம். காலை வணக்கம் பிரியங்கா. சென்னையில் விசாரணைக்காக சென்ற ரோந்து பணி காவலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவமானது தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நொளம்பூர் காவல் நிலையம் எதிரிலேயே நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் காவலர்களிடையே ஒருவித அச்சத்தை தற்போது ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நொளம்பூர் பகுதியில் காவல் நிலையம் எதிரில் ஜெயபாரத் அடுக்குமாடி குடியிருப்பு என்கின்ற தனியாருக்கு சொந்தமான ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று உள்ளது. இந்த குடியிருப்பில் உமாதேவி என்பவர் வசித்து வருகிறார். இவர் வசிக்கும் வீட்டிற்கு மட்டும் கடந்த 2 நாட்களாக குடிநீர் இணைப்பு நிறுத்தப்பட்டதாக தெரிகிறது. இதற்கு காரணம் என்னவென்று அறிய முற்பட்ட போது அவர் மாத சந்தா வாடகையினை அந்த குடியிருப்பு அசோசியேஷனுக்கு செலுத்தப்படவில்லை என தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து உமாதேவி தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்ட நிலையில் அவசர காவல் கட்டுப்பாட்டு அறை 100க்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் விசாரணைக்கு சென்ற காவலர் பாலாஜி நடந்த சம்பவம் குறித்து குடியிருப்பில் வசித்து வரும் உமாதேவி மற்றும் அந்த குடியிருப்பு அசோசியேஷன் நிர்வாகத்தைச் சேர்ந்த செல்லப்பா, வெங்கடேஷ், ஆனந்த் ஆகிய 3 பேரிடம் விசாரணை மேற்கொண்டார். இந்த விசாரணையில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் குடியிருப்பு அசோசியேஷன் நிர்வாகத்தைச் சேர்ந்த செல்லப்பா, வெங்கடேஷ் ஆகியோர் காவலர் பாலாஜியை தாக்கியதாக தெரிகிறது. இதில் காயமடைந்த காவலர் பாலாஜியை உடன் சென்ற காவலர்கள் மீட்டு தற்போது அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். தற்போது இந்த வீடியோ காட்சிகள் வைரலாக வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. முகம், கை உள்ளிட்ட பகுதிகளில் காயம் ஏற்பட்டு தாக்கப்பட்ட காவலர் பாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ரோந்து பணியில் இருந்த பெண் காவலர் மஞ்சு மற்றும் வாகன ஓட்டுநர்கள் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி கூட்டிச் சென்றதாக தெரிகிறது. இந்த சம்பவம் குறித்து தற்போது நொளம்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடிபோதையில் இருந்த அடுக்குமாடி குடியிருப்பு நிர்வாகத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ், செல்லப்பா மற்றும் மற்றொருவரை நொளம்பூர் காவல் நிலையம் அழைத்து வந்து தற்போது காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிகிறது பிரியங்கா.